விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். 1990ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி புனித ஹஜ் கிரிகைகளை நிறைவு செய்துவிட்டு காத்தாங்குடி தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த முஸ்லிம் யாத்திரியர்கள் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் குருக்கள் மடம் என்னும் இடத்தில் தமிழீழ விடுதலை புலிகளினால் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர் என காத்தாங்குடியைச் சேர்ந்த அப்துல் மஜீத் முகமது ரவுஃப் என்பவரினால் களுவாஞ்சிகுடி நீதவான் நீதிமன்றத்தில் 2014ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு இலக்கம் B/172/2014. இது தொடர்பிலே கடந்த வரவு செலவு திட்ட நிதி அமைச்சு தொடர்பான விவாதத்தின் போதும் நான் பேசியிருந்ததை நினைவு கூறுகின்றேன். மேற்படி சம்பவத்தின் போது 100க்கும் மேற்பட்டவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டு அவர்களது உடைமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு இறுதியில் கொலை செய்யப்பட்டு குருக்கள்மட கடற்கரையை அண்டிய ஒரு பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற நியாயமான சந்தேகத்தின் பேரில் அடிப்படையில் நீதிமன்றத்தின் மேலான தலையீட்டை கோரிய போது 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியாகிய சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பே கௌரவ நீதவான் அவர்கள் குறித்த புதைகுழியை அகழ்வதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளை ஆக்கியிருந்தார். எனினும் இன்று வரை குறித்த புதைகுழி அகலப்படவில்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மேற்படி சம்பவமானது வலிந்து காணாமலாக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் தொடர்பானதாகும். தங்களது உறவினர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்ன நேர்ந்தது என்பதை அறிகின்ற தார்மீக உரிமை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் குருக்கள் மட புதைகுழியில் மேற்படி வலிந்து காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தால் புதைக்கப்பட்ட எச்சங்களை தோண்டி எடுத்து மரபணு பரிசோதனைகள் மூலம் அடையாளம் கண்டு எச்சங்கள் அவர்களது குடும்பத்தினர் விரும்பியவாறு மார்க்க அனுஷ்டானங்களை மேற்கொண்டு கடமைகளை நிறைவேற்றி மீள அடக்கம் செய்வதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதும் உயரிய சபையினுடைய கடமையாகும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவ்விடயம் தொடர்பில் உயரிய சபையில் நான் பேசிய பின்பு கௌரவ நீதி அமைச்சர் அவர்கள் அவ்விடத்துக்கு நேரடியாக விஜயம் செய்து பார்வையிட்டு அகழ்வு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதற்கு தேவையான சகல ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக உங்களுக்கு எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனினும் இதற்கு தேவையான நிதி விடுவிக்கப்படாமை காரணமாகவே இவ்விடயம் இன்னும் பிற்படுத்தப்பட்டு செல்வதாக நான் அறிகின்றேன். எனவே இவ்வகழ்வு பணிக்காக சுமார் 29 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வொதுக்கப்பட்ட நிதியானது குறித்த அகழ்வு பணிக்கு விடுவிக்கப்படாததன் காரணமாக கடந்த 6/1/2026 இவ்வருடம் திகதிய தவணையின் போது கௌரவ நீதவான் அவர்கள் மேலதிக நிதியினை கோரியிருப்பதாகவும் நான் அறிகின்றேன். கௌரவ நீதவான் அவர்களின் உத்தரவின் பேரில் குருக்கள் மட மனித புதைகுழி அகழ்வு பணியை மண்முனை தென் எருவில் பற்றி களுவாஞ்சிகுடி பிரதேச செயலகமே பொறுப்பேற்றுள்ளதாக அறிகின்றேன். எனவே கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே, எனவே இதற்கு தேவையான மொத்த நிதியையும்
குறித்த களுவாஞ்சிகுடி பிரதேச செயலகத்துக்கு விடுவித்து அவசரமாக அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது உறவுகளின் ஜனாசாக்களையாவது மார்க்க முறைப்படி நல்லடக்கம் செய்வதற்கு ஆவண செய்யுமாறு இந்த உயர் சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனவே வலிந்து காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள முஸ்லிம் சகோதரர்களின் ஜனாசாக்களை தோண்டியெடுத்து அவர்களது குடும்பத்தினர் விரும்பியவாறு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் கடமைகளை நிறைவேற்றி மீளடக்கம் செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வீர்களா என்று கௌரவ நீதி அமைச்சர் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். நன்றி. கரு அமாத்தித்துமா. Thank you very much, Honorable MP. It's a very valid question and a very pertinent one, and I'm grateful that you raised it in the Parliament. As you said, Honorable MP, I also personally visited this place. Now, when this matter will be called again on the 9th of February, I assure you and I give you my word, 2.8 million and 50,000 rupees would have been reached by the High Court of the area, and it would have been going to the Kalawanchikudi, no, not the DS office, actually it goes to the magistrates, right? Okay, now let me explain. As you are aware, the commitment by this government and the funds are always available. Now I'm going to explain why there was this slight delay. As you are aware, when you are doing these excavations, the judicial medical officers and other scientists decide the excavation phase and they give a budget to the magistrate. And the magistrate thereafter says for 7 days is the money they want. And after this stage, if they want more stages to be excavated, the money will be granted, it's not a problem. So what happened after they sent it, with the court vacations coming in and with the DITWA, some of the budgets they've sent were not complete. So my ministry was compelled to ask for further observation to clarify and justify some of the rates. As you know, these rates are not there in the market as such, no, because the audit queries have to justify. So the explanations that has been, not explanations, rather observations of those amounts, clarification has been given only in January. So after those clarification, the money now has been released, I assure you. And it will only happen at this stage because, see, this is the first time when we're doing CHEM money. Second, third tranches won't take time because the budget is already in place. So that was the administrative delay for which I apologize from the people of the area and the victims' families. But I assure you on the 9th of February it will be there. As you know, from 2014 the incident has been there and nothing happened till our government came on. And I'm taking personal interest in these matters, especially the excavations. It will be done. Money will be available on the 9th of February when the matter is being called. I have looked into the matter. And by the way, if there's any other issue, you're always, anyone can reach me on the phone, especially you. So I will assist you. I also prefer this kind of communication because sometimes I also don't get the chance to look into all details. So if there's any issue that you're aware of, please do give me a call. Thank you. Honorable member. கௌரவ சபாநாயகர் அவர்களே, உண்மையிலேயே கௌரவ நீதி அமைச்சர் அவர்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்து எந்த நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு, அது மாத்திரமல்ல அவசரமாக அந்த பணிகளை செய்வதற்கு துரித கதியிலே நடவடிக்கை எடுப்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பிலே நான் என்னுடைய நன்றிகளை கௌரவ அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Sorry, I could not add one more. I have ordered the excavations as well as the DNA analysis to go simultaneously so we can avoid the delays, and then in the end whatever the religious rights or whatever they want after the investigation done will be done. So both are going to go simultaneously, right? So it will be. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.